சென்னையில் கொரோனா நிவாரண உதவித்தொகையாக 2000 ரூபாய் பெறுவதற்கான டோக்கனை நியாய விலைக்கடை ஊழியர்கள் வீடு வீடாக விநியோகித்து வருகின்றனர். விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், தற்போது இந்த நிவாரண உதவித்தொகைக்கான டோக்கன் விநியோகம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பிரியா. அதாவது முன்னதாகவே தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருந்தது போலவே கொரோனா நிவாரண நிதியாக தமிழக மக்களுக்கு, குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 4000 நிவாரண உதவியானது வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். அதன் பிறகு அவர் முன்கூட்டிய முதல் தவணையாக 2000 ரூபாயானது இந்த மே மாதத்திலே கொரோனாவுக்கு நிவாரண உதவியாக வழங்கப்படும் எனவும் அரசாணை பிறப்பித்திருந்தார். முதலமைச்சராக கையில் பதவியேற்ற முதல் நாளே அந்த கையெழுத்தானது முதலமைச்சரால் போடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் இந்த 3 தினங்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் வேலை செய்யக்கூடிய அந்த நியாய விலைக்கடை ஊழியர்கள் மூலமாக குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கே சென்று அந்த டோக்கன் விநியோகிக்கும் பணியானது இன்று காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த டோக்கன் விநியோகிக்கும் பொழுதே வரக்கூடிய 15ஆம் தேதிக்கு பிறகாக 15ஆம் தேதி முதல் அவர்கள் எந்தெந்த நேரங்களில் கடைக்கு வந்து ரேஷன் கடைக்கு வந்து அந்த ரூபாய் 2000 பெற்றுச் செல்ல வேண்டும் என்ற நேரம் மற்றும் காலையா அல்லது மாலையா எந்த நேரத்தில் வர வேண்டும் உள்ளிட்டவற்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பணமானது 2000 ரூபாய் தாளாகவோ அல்லது 4500 ரூபாய் தாளாகவோ கொடுக்கப்பட வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் அவையானது உரைத்தாளில், அதாவது கவர் செய்து கொடுக்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவு இருக்கிறது. அதன் அடிப்படையிலும் கொரோனாவுக்கு இந்த நிவாரண உதவி வழங்கப்படும் நேரத்தில் மக்கள் அதனை ஆர்வமுடன் வாங்குவதற்காக அதிகம் கூடக்கூடும் என்பதனால் அதனை வீடுகளுக்கே சென்று வழங்க வேண்டும் என்ற உத்தரவு இருக்கிறது. இதன் காரணமாகவே நியாய விலைக்கடை ஊழியர்கள் ஒவ்வொருவரும் அந்தந்த வீடுகளுக்கு, குடும்ப அட்டைதாரர்கள் வீடுகளுக்கே சென்று அவருடைய கடைகளுக்கு அட்டை, உரிய அட்டை இருக்கிறதா என்பதை பரிசோதித்த பிறகு அந்த டோக்கன் என சொல்லக்கூடிய அந்த அட்டையினை கொடுக்கின்றனர். குறிப்பாக அதில் எந்த பொருட்கள் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்பதை உள்ளிட்டவெல்லாம் அதில் அச்சிடப்பட்டிருக்கிறது. அதில் நேரம் மற்றும் அந்த கடை அட்டைதாரர்களுடைய பெயர் உள்ளிட்டவையும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனை காண்பிக்கும் பொழுதும் ஒரே நேரத்தில் வரும்பொழுதும் தான் அந்த பணமானது கொடுக்கப்படும் என ஒரு கண்டிப்பு சொல்லப்படுகிறது. மேலும் விடுபடுபவர்களுக்கு அதுக்கு இறுதி நாட்களிலானது அனைத்து பேருக்குமே கொடுக்கப்படும் என்ற ஒரு வாய்மொழி உத்தரவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரியா.